ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஓகே தான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போடுற மாதிரி தான் நீயும் பேசுகிற. ஆனால் அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா யாரையுமே இந்த நேரத்தில் நம்ம பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க மாறிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே அப்படின்னோடனே, அது தெரியாமலாம் இல்லை, எனக்குமே தெரியும் தான். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சில விஷயங்களை நம்மளுக்கு அக்செப்டபிள் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலும் அதுக்கான டைம்ங்கிறது வர்றப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, இப்போதைக்கு நம்ம எதையும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது சரியோ அது சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே இது பண்ணி காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். 2-3 நாளைக்கு அப்புறம் அதுக்காக சில விஷயங்களை நம்ம மாறுபாடான ஒரு விஷயங்களை இது பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதாக இருக்கோ அதை இது பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அம்மா அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் ராஜேஷ் நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பெருமையாக பேசுகிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் பெருமையாக பேசுகிறதுக்குங்கிறத தாண்டி நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வருதா வரலையா அதை தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் இது பண்ணுறேன் அப்படின்னேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எதோ சரியாக இருக்கோ அதை தான் நம்ம பார்த்து தான் இது பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு இதுக்கு செட் ஆகுதா அது செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்தது எது நம்மளுக்கு இதாகுதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, அதுக்கடுத்து சில விஷயங்களை நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம அந்தந்த நேரத்தில் செய்கிறோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்து போயிட்டுருந்தேன். அப்போ அந்த டயத்தில் தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்விடேஷன்லாம் கொடுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு இது இந்த நேரத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனா அதுவே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது என்ன ஒரு முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு சொன்னால், அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுக்கான டைமிங்கை தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை நம்ம எந்த ஒரு இதுலேயுமே நம்மளால் முன்னேற்பாடாக பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான இதுங்கிறத நம்மளால் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், இதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ணிட முடியாது, பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எது அக்செப்ட் ஆகுதோ அதை வச்சு தான் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரி 2-3 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயத்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோல்ங்கிறது கிடச்சிச்சு. அதை நம்மளுக்கு கரெக்டான வேல நம்ம கொண்டுட்டு போகிறோமா என்னங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த கல்யாண விஷயத்தையெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய இதுலேயே தான் இருப்போம். கல்யாணம் இதை பற்றியான இதெல்லாம் நம்ம விட்டுறணும். எது நடக்குதோ நடக்கட்டும், அது எதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் எங்கள் அண்ணன் சொன்னார், இது மாதிரி பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அன்றைக்கி ஒரு மீட்டிங்கு. ஆனால் எனக்கு அந்த போகக்கூடிய ஒரு இஷ்டங்கிறது கிடையாது. எது நடக்குதோ ஒரு சில விஷயத்த நம்ம அக்செப்டபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு எது நல்லதோ கெட்டதோ எது விஷயமா இருந்தாலும் நம்ம சகிப்புத்தன்மையோட விஷயத்த நம்ம அணுகுனா மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இதுக்கான டைமிங்கிறத நம்ம எடுக்கிறதுக்கான இதுங்கிறத நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு எடுத்துகிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்.
அடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீடுலேருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு போனாங்க.